கோவை மாவட்டம் மதுக்கரை ஒன்றியம் மாவட்டம்பதி ஊராட்சிக்குட்பட்ட புதுப்பதி கிராமத்தில் இன்று இப்பள்ளியிலே படித்த பழைய மாணவர்களுடைய ஒருங்கிணைப்பு நடைபெறப்பட்டுள்ளது. நமது பள்ளியானது 1974ஆம் வருடம் முதலில் ஓலை குடிசைகளாக ஆரம்பிக்கப்பட்டு அதன் பிறகு ஓடுகள் வேயப்பட்டு அதற்கடுத்து கண்ணாரட்டை பள்ளிக்கூடம் செயல்பட்டது. அதன் பிறகு சென்ற 2023ஆம் ஆண்டு புதிய பள்ளிக்கூடம் நமது மாவட்ட நிர்வாகத்தில் நமது வேண்டுகோளுக்கு இணங்க நல்ல முறையிலே கட்டி நாம் செயல்பட்டு வருகிறோம். பள்ளியிலே நமது ஸ்பெஷல் கிளாஸ் மாணவர்களுக்கு நாம் சிறப்பு கவனம் செலுத்தி நல்ல முறையிலே நாம் நமது தலைமையாசிரியர் திருமதி மீனாட்சி அவர்களும் நன்றாக பணியிலிருந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த சங்கமானது பள்ளி மாணவர்களுடைய கல்வி நலம், அவர்களுடைய வாழ்க்கை நலம், அவர்களுடைய முன்னேற்றம், அரசு சார்ந்த சலுகைகள், அரசு பணிக்கு செல்வது எப்படி என்பதை நாம் நினைவு கூர்ந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நம்மளுடைய அரசினுடைய நலத்திட்டங்கள் அல்லாமல் கல்லூரி மற்றும் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியின் மூலியமாக நமது ஸ்பான்சர் நிறைய வாங்கி நம்ம ஊருக்கு தேவையான வேலைகளை நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். தற்போது ஏஜே கல்லூரி சார்பாக சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சின்னாமதி புதுப்பதிக்கு சோலார் லைட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அமிர்தா கல்லூரி, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், இந்த மாதிரி ஒரு 30 கல்லூரிகள் நமக்கு மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள், நோட் புக்கு, ஸ்டேஷனரி பொருட்கள், தளவாட பொருட்கள் எல்லாம் தந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி மாலை நேர வகுப்பு சாயந்தரம் 5 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் தனியாக ஒரு டிவிஷன் வச்சு நடந்துட்டு இருக்கிறோம். அது குரோபல் கம்பெனி நியூட்ரிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொருள் சாப்பிட்ற குழந்தைகள் கொடுத்து சத்தானதை கொடுத்து நல்ல முறையில் படிக்க வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம இங்கே படிக்கக்கூடிய ஆரம்ப கல்வி படித்த மாணவர்கள் மேல்நிலை கல்விக்காக மாவட்டம்பதி ஹைஸ்கூலுக்கு போகும்போது அங்கேயும் நம்ம என்ன செய்கிறோம், சிறப்பான முறையில் அவர் நன்றாக படித்து 10ஆம் வகுப்பிலே அனைத்து மாணவர்களுமே தேர்ச்சி வரக்கூடிய தேர்ச்சி பெற்று நல்ல முறையில் சமுதாயத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு நாமும் செயல்பட்டு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறோம் பள்ளியின் சார்பாக. எனவே நீங்களும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன். அதனைத் தொடர்ந்து தற்போது கழிப்பிடத்துக்கு முருகன்பதி, சிந்தாமதி 3 ஊர்களுக்கு பொது கழிப்பிடம் அல்லாமல் தனித்தனியாக வீட்டுக்கும் செய்யணும்னு சொல்லி அமிர்தா நிறுவனத்தினுடைய கொல்லம் அமிர்தா யூனிவர்சிட்டியில் நம்ம அதுக்கு உண்டான பேப்பரை கொடுத்து அதுக்கு உண்டான முயற்சிகள் தீவிரமாக நடந்துட்டு இருக்குது. தற்போது ஒரு 10 வீடுகள் ஓட்டு வீடாக இருக்கிறதுனால அது மழையில் நனைஞ்சு போய் சீக்கிரம் கீழே எப்போ வேணாலும் விழுகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மாவட்டம்பதி ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட பேசணும். அவங்க இந்த வீடு வேலை முடிஞ்சதுக்கு பின்னாடி அடுத்த அலாட்மெண்ட்டுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம அதையும் கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுனால, ஏன்னா நம்ம ஊரில் 8 மாதத்துக்கு பயங்கரமான மழை, வனவிலங்குகள், யானை இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால, ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப சிரமப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ஏஜே கல்வியினுடைய அந்த சேர்மன்கிட்ட பேசணும். பேசி அவங்க என்ன செஞ்சாங்க, சரி நீங்கள் என்ன கேட்டுருக்கீங்க, ஒரு வீட்டுக்கு எவ்வளோ எஸ்டிமேட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு வீட்டுக்கு சுமார் 30,000 ரூபா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த சொல்லியிருக்கும்போது அவங்க கலர் ஷீட் போடுறதாக முதல்ல சொல்லியிருந்தாங்க. கலர் ஷீட் வேணாமுங்க, நீங்கள் சிமெண்ட் ஷீட் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துருங்க, போட்டு கொடுத்து பூசி கொடுத்து கீழே தற்போதைக்கு சிமெண்ட் தரம் மட்டும் போட்டு கொடுத்துருங்க. அதன் பின்பு எப்போ வீடு அலாட்மெண்ட் ஆகுதோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நேற்று அதுக்கு உண்டான தகவலை நான் அவங்ககிட்ட முறையை கொடுத்துட்டேன். அது சம்மந்தமாக விரைவில் பேசி சீக்கிரம் முடிவெடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம தயாராக இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு வேற என்ன பஸ் வசதி நம்ம ஊருக்கு மொத்தம் 4 ட்ரிப் இருந்தது. இப்போ 2 ட்ரிப் தான் வருது. இன்னும் 2 ட்ரிப் வருவதுக்கு முறைப்படி நம்ம தபால் எழுதி என்ன செஞ்சிருக்கிறோம், கலெக்டர் முகாமுக்கு தபால் வரையும் தபாலாக அனுப்பிச்சிருக்கிறோம். அது சீக்கிரமாக உங்களுக்கு முடிவாகி அது தீர்வான்றது நானும் நம்பிக்கையோட இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.